என்னோட செர்ரி பழ மரத்தில் எவ்வளோ செர்ரிஸ் இருக்குது பாருங்கள். இதை தாங்க நான் எதிர்பார்த்தேன். இவ்வளோ பழம் பறிக்கணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். செடி வச்சு ஒரு 4 மாதம் வந்து நல்ல க்ரோ ஆச்சுங்க. செடி நல்லா வளர்ந்தது. ஆனால் ஒரு பூ காய் எதுவுமே இல்லை. சரி, வெறும் செடி தான் போல இருக்குது, ஷோக்காவது இருக்கட்டும், செர்ரி பழம் செடி இருக்குன்னு அப்படின்னு நினச்சேன். பூ நிறைய பூ பூத்தது. ஒரே ஒரு பழம் மட்டும் ஒரு நாள் வச்சுது, ஒரு டைம் வச்சுது. ஒரு 3 டைம் ஒரு பழமாக காய்ச்சாங்க. சரி, இவங்க பேர் ஒத்த பழ மரம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த பழ மரம்னு பேர் வச்சேங்க. அதனாலேயோ என்னமோ தெரியல, ரோஷம் பயங்கரமாக வந்து நிறைய காய்ங்க. இப்போ நிறைய எனக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு அவ்வளோ காய் காய்ச்சிட்டாங்க. இந்த மரம் ஃபுல்லாக பழம் பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஏங்குனேன். அதுக்கான பலன் கிடச்சிருச்சு. டெரஸ் கார்டனில் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மரம் கண்டிப்பாக வைங்க. பலன் கொடுக்குது, நிறைய காய் காய்க்குது. அதுக்கு நம்ம வெறும் தண்ணி மட்டும் போதுங்க. நம்மளோட கிளைமேட்டுக்கு வராது அப்படின்னு நினைப்போம், ஆனால் சூப்பராக வருதுங்க. நல்ல ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க. நிறைய நம்ம மாடி தோட்டத்தில் ஃபெயிலியர் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், ஆனால் அதுக்கான பலன் இருக்காது. அதுதான் இதுக்கு வந்து நான் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டு தாங்க பண்ணினேன். இது வெறும் 60 ருபீஸ் தான் இந்த செடி வாங்கி வச்சேன். நல்ல பலன் கொடுக்குதுங்க. அது செடியை பார்க்கும்போதே எனக்கு, நான் வந்து கொத்தவரங்காய் வச்சுருக்கேன், அவரைக்காய் வச்சுருக்கேன், வெண்டைக்காய் வச்சுருக்கேன், புடலங்காய், பீர்க்கங்காய், பாவக்காய், தக்காளி கூட எனக்கு கிலோ கணக்கில் காய்ச்சிருக்குங்க. நான் அப்போல்லாம் கூட எனக்கு சந்தோஷப்படலை. இந்த இந்த செர்ரி பழத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. உண்மையாகவே அந்த பலன் கிடைக்கும் போது தான் நம்ம வந்து அப்படி ஒரு சந்தோஷப்படுவோம். அந்த சந்தோஷம் எனக்கு இப்போ இருக்குங்க. ஏன்னா இது 1 மந்த்துக்கு ஒரு டைம் காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. மாதம் மாதம் காய்க்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ அக்டோபர்லேருந்து இப்போ எனக்கு 4 மாதமாக இந்த செர்ரி பழம் மரத்தில் எப்போதும் பழம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. குருவி, காக்கா, கிளி இதெல்லாம் எதுவுமே வாய வைக்கிறதே இல்லைங்க. ஏன்னா இது கொஞ்சம் புளிப்பாக இருக்குதா அதனால். ஆனால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. ஒரு ரிச்சு ஃப்ளேவருங்க. இந்த மரம் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு ஆப்பிள் செடி நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், எவ்வளோ சந்தோஷப்படுவோம், அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா அந்த செடி ஃபுல்லாக பழமாக இருக்கும், ரெட்டாக இருக்கும், ஆப்பிள் மாதிரியே இருக்கும். போய் அப்படியே பறித்து சாப்பிட்றலாம் போல இருக்கும். அவ்வளோ அந்த மரத்தை பார்க்கும்போதே அப்படி ஒரு அட்ராக்டிவாக இருக்குங்க. நம்ம எத்தனையோ செடிகள் வச்சுருப்போம், ஆனால் அதிலெல்லாம் பலன் கிடைக்கும் போது தான் நமக்கு வந்து சந்தோஷப்படுவோம். இதில் அந்த ஒரு சந்தோஷம் இருக்குங்க. ஒரு அப்படியே ஏதோ ஒரு நம்ம அதிசயமான ஒரு மரத்தை வச்சு அதுலேருந்து காய் பழம்லாம் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. எவ்வளோ அழகான பாட்டு. இந்த செர்ரி பழம் போல் சிவந்த உதடு. இந்த பழத்தை வர்ணித்து எந்த அளவுக்கு அனுபவித்து எழுதியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் டெரஸ் கார்டனில் செர்ரி பழம் மரம் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வளர்க்கலாங்க. ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க. இதுக்கு நான் கடையில் வாங்கி எந்த உரம் ஊரியாக கொடுத்ததே இல்லைங்க. வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவுகள் மட்டும்தான் உரமாக போடுவேன்.